Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் TikTokல என்ன மாதிரி YouTube சேனலை லிங்க் பண்றன்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னா அன்லிமிட்டட்ல இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணுற விஷயத்தை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் டிக்டாக்ல என்ன மாதிரி உங்களோட யூடியூப்பை லிங்க் பண்ணுறது. அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் லிங்க் பண்ணதும் அது உங்களுக்கு லோகோவாக வரும். அந்த லோகோவை கிளிக் பண்ணதும் டிரெக்டாக உங்களோட யூடியூப் சேனல் டேஷ்போர்டுக்கு போகும். ஸோ என்ன மாதிரி லிங்க் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிக்டாக்ல என்ன மாதிரி யூடியூப் சேனலை லிங்க் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, எப்படி லிங்க் பண்ணால் அந்த யூடியூப் சேனலோட லோகோ உங்களோட டிக்டாக் ப்ரொஃபைலில் கூட நிற்கும். ஸோ எப்படி அதை லிங்க் பண்ணுறத சொல்கிறேன். சின்ன வீடியோ தான், ஃபுல்லாக பாருங்க. இப்போ என்னோட டிக்டாக்கை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணதும் பாருங்கள், மேலே என்னோட அனிமேட்டட் ப்ரொஃபைல் காட்டுது. அதுக்கு கீழே என்னோட யூசர் நேம் காட்டுது, டிக்டாக்கோட யூசர் நேம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த யூடியூப்புக்கு மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் லாகின் பண்ண கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளால் போக கேட்கும். ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் யூடியூப் இருக்கோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஜிமெயில் அண்ட் அதோட பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜிமெயில் உங்களோட யூடியூப் சேனல் இருக்கிற ஜிமெயில் தான் நீங்கள் லாகின் பண்ண வேணும். ஸோ அதை லாகின் பண்ணிவிட்டு நான் என்னோட கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக் வாண்ட்ஸ் டு ஆக்சஸ் யுவர் கூகுள் அக்கௌண்ட். கீழே உங்களோட ஜிமெயில் ஐடி காட்டுவாங்க. அதுக்கு கீழே வியூ யோர் யூடியூப் அக்கௌண்ட். உங்களோட யூடியூப் சேனலை வியூ பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கேட்குறாங்க. ஸோ கீழே பாருங்கள், எல்லோ பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட் ஆகுது. கீழே உங்களோட யூடியூப் சேஞ்ச் ஆகுது. ஸோ யூடியூப்பில் உங்களோட சேனல் நேம் என்னவோ அது கீழே பாருங்கள், கேமர் வேர்ல்டுன்றது நான் இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த யூடியூப் சேனலோட யூசர் நேம் இதில் காட்டும். இப்போ நான் பேக் பண்ணதும் பாருங்கள், என்னோடய ஹோமில் யூடியூப்போட லோகோ அட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய எடிட் ப்ரொஃபைலுக்கு நேராக யூடியூப்போட லோகோ இருக்குது. ஸோ அதை யாராவது கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னால் இது டிரெக்டாக என்னோடய யூடியூப் சேனலுக்கு தான் போகும். ஸோ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமர் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கு. கீழே நான் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டுக்கிறேன் இந்த சேனலில். ஸோ அதையும் ஷோ பண்ணுது. இது என்னோடய சேனலோட டேஷ்போர்டுக்கே டிரெக்டாக கூட்டிகிட்டு போகும். இப்படி தான் யூடியூப் சேனலை உங்களோட டிக்டாக்கோட ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறது. அதாவது ப்ரொஃபைலில் சென்டரில் ஆட் பண்ணுறது. அதாவது ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது. நிறைய பேர் இந்த பயோன்றதில் தான் இந்த யூடியூப் சேனலோட லிங்கை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் லிங்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்த டெக் யூடியூபர் இன் ஸ்ரீலங்கா இந்த இடத்துல உங்களோட யூடியூப் சேனல் லிங்க் தான் காட்டும். ஸோ யூடியூப்போட லோகோ காட்டாது. உங்களோட யூடியூப் சேனலை ஆட் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட் இதுதான். இவ்வளோ தான் வீடியோ. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி யூடியூப் சேனலை டிக்டாக்ல ப்ரொஃபைலோட லிங்க் பண்ணுற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.